நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேதவசனம் ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 49ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஆமென். இங்கு ஏசாயா தீர்க்கதரிசி இஸ்ரேல் ஜனங்களை குறித்து உரைத்ததான தீர்க்க தரிசன வார்த்தை தான் இந்த வசனம். ஒரு நாள் 18 வயது நிரம்பிய வாலிப சகோதரன் தீ விபத்திற்குள் ஆகிவிட்டான். அவனது உடையில் தீப்பற்றி கடைசியாக உடலையும் தோல் முழுவதும் பரவி தோள்கள் எல்லாம் ஒட்டி சுருங்கி விட்ட அந்த நிலையில் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு விட்டான். அந்த வாலிபன் தனது உயிருக்காக போராடி கொண்டிருந்தான். அவனை காப்பாற்ற டாக்டர்கள் குழு முழுவதும் போராடி கொண்டிருந்தது. உடலின் தோள்கள் நெருப்பினால் சேதமடைந்து விட்டதால் மனித தோள்கள் அவனுக்கு தேவைப்பட்டது. யாராவது தானம் செய்ய வருமாறு ஜனங்களுக்கு அழைப்பும் தந்தார்கள். யாருமே முன் வரவில்லை. இந்த அழைப்பை அவனது உறவினர் மற்றும் எல்லாரும் கேள்விப்பட்டார்கள். யாரும் வராத காரணத்தில் கடைசியாக அவங்க அம்மாவுக்கும் அறிய வந்தது. அம்மா பதறி அடித்து ஓடி வந்து டாக்டர்களிடம், எனது உடம்பில் உள்ள தோள்களை கிழித்து எவ்வளவு வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளுங்கள், என்னை பற்றி கவலைப்பட வேணாம், எனது மகன் பிழைத்தாலே போதும் என்றால் அந்த தாயின் அன்பு. அந்த தாயின் தோல் மூலமாக அந்த வாலிபனுக்கு வாழ்வு கிடைத்து விட்டது. ஈடு இணையற்ற ஒரு தாயின் அன்பு. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட ஒரு மேலான தாயின் அன்பு கூட மறக்கப்படலாமாம். ஆனால் உங்களை சிருஷ்டித்தவர் உங்களை மறப்பதே இல்லை என்கிறார். என் உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறேன் என்கிறார் ஏசாயா தீர்க்கதரிசி 49ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில். வரைந்திருக்கிறேன் என்பது நமது பெயரை எழுதி வைத்துள்ளார் என்று மற்ற ஒரு ஆங்கில வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த உலகில் உள்ள சகோதர அன்பு, நண்பர்களின் அன்பு, உறவினர்களின் அன்பு, தாயின் அன்பு கூட மாறலாம். ஆனாலும் நாம் தேவன் சொல்வது, நான் உன்னை மறப்பதில்லை என்கிறார். ஆமென். God bless you.